கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது உண்மையான உழைப்பு. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 8 வாசிக்கிறோம். கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தியானத்தை சேர்த்து வைக்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நம்முடைய உழைப்பு எப்படி இருக்கிறது என்று நான் சிந்தித்து பார்ப்போம். மிக அதிக அளவிலான உடல் சக்தி கொண்ட உயிரிடத்தில் எறும்பு மிக முக்கிய பிடிக்கிறது. உலகத்தில் மொத்த மனிதர்களின் எண்ணிக்கைக்கு சமமாக எறும்புகளின் எண்ணிக்கையும் இருப்பதாக ஆராய்ச்சி தகவல் சொல்கிறது. அண்டார்டிகா கண்டம் தவிர உலக அளவில் மற்ற அனைத்து கண்டங்களும் எறும்புகள் பரவலாக வாழ்ந்து வருகின்றன. இந்த எறும்பு நிமித்தமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அநேகம் உண்டு. எறும்பு 4 பருவங்களை கொண்டது. முட்டை புழு, கூட்டுப்புழு, வளர்ச்சியடைந்த எறும்பு. இதன் பருவங்கள் இருக்கின்றன. சாதாரணமான எறும்புகள் 90 நாட்கள் வரை உயிர் வாழும். சில பெண் எறும்புகள், குறிப்பாக ராணி எறும்புகள் 15 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்வதாக கண்டறியப்பட்டுள்ளது. எறும்புகள் கூட்டமாக வாழும் தன்மை கொண்டவை. இக்கூட்டத்தில் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட ராணி எறும்புகள் இருக்கும். ராணி எறும்புகள் தான் எறும்பு கூட்டத்தின் வலிமை. எறும்பு கூட்டத்தை வழிநடத்துகின்றன. ராணி எறும்புகள் இல்லாத பட்சத்தில் எறும்பு கூட்டம் சிதறி போகும். பணியால் எறும்புகள் உணவு தேவைகளை கவனித்துக் கொள்கின்றன. காவலாளி எறும்புகள் தங்கள் இருப்பிடத்தை கவனமாக பார்த்து கொள்கின்றன. எறும்புகளுக்கு 2 வயிறுகள் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒன்றில் தனக்கான உணவுகளையும் மற்றொன்றில் பிற எறும்புகளுக்கு தேவையான உறவுகளையும் சேர்த்து வைக்கின்றன. என்ன ஒரு அருமையான ஒரு படைப்பு! தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, எறும்புகள் தங்கள் எடை விட 50 மடங்கு அதிக எடையை சுமக்க முடியும். மனிதர்களைப் போலவே தங்களுக்கான உணவு தேவை என்பதை பூர்த்தி செய்ய விவசாயத்தில் ஈடுபடுவதை எறும்புகள். இந்த உலகத்திலே மனிதர்களும் எறும்புகளும் மட்டும்தான் விவசாயம் செய்வதாக கண்டறியப்பட்டுள்ளது. அதிலும் மனிதர்கள் விவசாயம் செய்வதற்கு முன்பிருந்தே எறும்புகள் விவசாயம் செய்து வருகின்றன. பிரியமானவர்களே, ஆதியிலே தேவன் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த பின்பு அவர்களை பூமியை பயன்படுத்தவும் காக்கவும் கட்டளையிட்டார் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் அதே பணியை செய்யும்படியாக கட்டளையிடுகிறார். இந்த பூமியை பயன்படுத்தவும் பாதுகாக்கவும் இதில் விவசாயம் செய்யவும் இதன் பலனை அனுபவிக்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எறும்புகளைப் போல நாமும் சுறுசுறுப்பாக உழைப்பதோடு ஊழியத்தையும் செய்தால் கர்த்தருடைய நாமும் மகிமைப்படும். பூமியின் எல்லா ஜனங்களிலும் சுவிசேஷத்தை அறிந்து கொள்வார்கள். சுறுசுறுப்பாக உழைப்போம். அவருடைய வழியில் நாம் பங்கு பெறுவோம். உண்மையான உழைப்பில் நாம் வாழ்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.